வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் இன்று. ஜனாதிபதி போட்டியாளர்கள் சொத்துக்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. மக்கள் புரட்சியால் தப்பியோடிய கோட்டாபய அமெரிக்கா தெரிவிப்பு. ரணிலின் வீடு தீ வைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதியின் மகன் தப்பியோட்டம். தீவிர பாதுகாப்பில் கொழும்பு. இலங்கையில் இருந்து வெளியேற ஆஸ்திரேலிய பணியாளர்களுக்கு அனுமதி. எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை. வெளிநாடு செல்பவர்களுக்கு விசேட அதிசொகுசு பேருந்து சேவை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று. ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 4 வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளனர். வேட்பாளர்களில் பதில் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தமது ஜனாதிபதி வேட்பாளரே தீர்வுகளை வழங்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரும் இன்று வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க உள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்றத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள 4 வேட்பாளர்களில் ஒருவர் இன்று வேட்புமனுக்களை சமர்ப்பிக்காமல் இருக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறான நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக அதே கட்சியின் மற்றொரு உறுப்பினரின் பெயரை சமர்ப்பிக்க வேட்பாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் உறுப்பினர்கள் குழு ஒன்று தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அரசியல் கட்சிகள் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி போட்டியாளர்கள் சொத்துக்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக நாளை நடைபெறவுள்ள முக்கியமான நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு முன்னதாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தமது சொத்துக்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கோரியுள்ளது. ஊழல் தலைவர்களை இனியும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்ற தெளிவான செய்தியை இலங்கையர்கள் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் இலங்கையின் குடிமக்களுக்கு தங்கள் சொத்துக்களை பகிரங்கமாக அறிவிக்கவும் வெளிப்படைத்தன்மைக்கான தனிப்பட்ட அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதும் அவசியம் என இலங்கையின் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் நீண்டகாலம் அங்கம் வகிக்கும் தற்போதைய வேட்பாளர்கள் மக்கள் தங்கள் மீதுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த புதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்துக்களின் பொது அறிவிப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றில் மக்களுக்கு அவர்களின் உறுதிப்பாட்டை நிரூபிக்க ஒரு முக்கியமான படியாக இருக்கும் என இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்கள் புரட்சியால் தப்பியோடிய கோட்டாபய அமெரிக்கா தெரிவிப்பு. அமைதியின்மை காரணமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதாக சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்காவின் முகவரக நிர்வாகி சமந்தா பவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கு நிலை குறித்து கருத்துரைத்துள்ள அவர், இலங்கை அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த கடைசி அரசாங்கமாக இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மற்றும் பணவீக்கத்தினால் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இலங்கையின் ஜனாதிபதி பதவி விலகி தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். ரணிலின் வீடு தீ வைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதியின் மகன் தப்பியோட்டம். பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டிற்கு தீ வைத்து சேதமாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் ஒருவரின் புதல்வர் வெளிநாடு தப்பி சென்றுள்ளார். அவரை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் பதவியையும் அந்த அரசியல்வாதியின் புதல்வர் வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைத்தது போன்று ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டையும் சுற்றி வளைப்போம், அதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறும் சமூக வலைதளங்களூடாக அவர் காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தார். இதனை அடுத்து இடம்பெற்ற சம்பவங்கள் காணொலி வடிவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
தீவிர பாதுகாப்பில் கொழும்பு. ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைய தினம் கொழும்பு நகரிலும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் புலனாய்வு பிரிவின் விசேட குழுக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்தவும் கலைந்து செல்லவும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கழக தடுப்பு பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீர்த்தாரை, கண்ணீர் புகை குழுக்களும் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இருந்து வெளியேற ஆஸ்திரேலிய பணியாளர்களுக்கு அனுமதி. கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலய பணியாளர்களை சார்ந்திருப்பவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் பொது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறுகிய அறிவித்தலில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தலாம் எனவும் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பெரிய ஆர்ப்பாட்டங்களின் போது பல வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்த்து எல்லா நேரங்களிலும் தமது தொடர்புடைய பயணம் மற்றும் அடையாள ஆவணங்களை எடுத்து செல்லுமாறு அதன் பிரஜைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை. சிபெட்கோ பெட்ரோல் நிலையங்களூடாக எரிபொருள் விநியோகம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் QR குறியீடு மற்றும் வாகனத்தின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் எனவும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் முதல் எரிபொருள் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ராணுவத்தினரால் வழங்கப்பட்டு வந்த டோக்கன் முறைமை ரத்து செய்யப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். QR குறியீட்டு முறைமையின் கீழ் வாகன உரிமையாளர்களுக்கு 2 நாட்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளதாகவும் ஒதுக்கீடு முறையில் எரிபொருள் வழங்கப்படுவதாகவும் அதன்படி இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு எரிபொருளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். QR குறியீட்டை பெற்ற ஒருவர் எந்த இடத்தில் இருந்தும் அதனை முன்வைத்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளதாகவும் இது நீண்டகால வேலை திட்டம் எனவும் அவர் வலியுறுத்துகிறார். வெளிநாடு செல்பவர்களுக்கு விசேட அதிசொகுசு பேருந்து சேவை. மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து கொழும்பு ஊடாக மன்னாருக்கு வருகிறவர்களுக்குமான விசேட போக்குவரத்து சேவையை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டீமெல் ஏற்பாடு செய்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் வெளிநாடுகளில் இருந்து அதிகமானோர் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தருகின்றனர். இவ்வாறு கொழும்பிலிருந்து மன்னார் மாவட்டத்திற்கு வருவதற்கு அல்லது மன்னார் மாவட்டத்தில் இருந்து கொழும்பிற்கு செல்வதற்கு சராசரியாக 70 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது. தனிநபருக்கு பெருந்தொகையை செலவிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டீமெல் சொகுசு பேருந்து முகாமையாளரிடம் தொடர்பு கொண்டு வெளிநாடு செல்பவர்களுக்கு அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் கொழும்பில் இருந்து மன்னாருக்கு வருவதற்கு அதிசொகுசு பேருந்து சேவை ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார்.